வணக்கம் நண்பர்களே. இப்போ உலக அரசியல் முழுக்க யாரை சுத்தி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை சுத்தி தான். அவருக்கு இப்போ உலகமே ரொம்ப சுருங்கி போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவு போட்டதிலிருந்து நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. நார்வே உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள்லாம் அவர் தங்களுடைய வான் எல்லைக்குள்ள பறந்தா கூட உடனே கைது செய்வோம்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இஸ்ரேல்ல இருக்கிற புகழ்பெற்ற செய்தித்தாள்கள் கூட அவரை ஒரு முடக்கப்பட்ட தலைவர்னு தான் இப்போ விமர்சனம் பண்றாங்க. ஐரோப்பா பக்கம் இனிமே தலை வச்சு கூட படுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற நெதன்யாகுவுக்கு இப்போதைக்கு ஒரே அடைக்கலம் அமெரிக்கா மட்டும்தான். இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கிடையாது. அது மட்டும் இல்லாம புதிய அதிபர் ட்ரம்ப் கூட நெதன்யாகு காட்டுற ரொம்ப நெருக்கமான பழக்கம் இந்த சர்வதேச சட்டங்கள்ல இருந்து தப்பிக்க அவர் போடுற ஒரு பாதுகாப்பு வலைன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. தன் மேல இருக்கிற உள்நாட்டு ஊழல் வழக்குகளை மக்கள் மறந்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஈரானுக்கு எதிரான போரை அவர் தீவிரப்படுத்துறாருன்னு பல உலக தலைவர்கள் ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்றாங்க. இதுக்கு நடுவுல உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய சர்ச்சை என்னன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆவணங்கள். இந்த ஆவணங்கள்ல பல உலக தலைவர்களோட பெயர்கள் அடிபடுது. குறிப்பா 2017 நம்ம பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போனதே இந்த எப்ஸ்டீனோட ஆலோசனைப்படிதான்னு ஒரு செய்தி வெளியாகி இந்திய அரசியல்ல பெரிய புயலையே கிளப்பி விட்டுச்சு. எதிர்க்கட்சிகள்லாம் சரமாரியா கேள்விகளை கேட்டாங்க. ஆனாலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, இது முழுமையான கட்டுக்கதைன்னு திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பிப்ரவரி 2026 பிரதமர் மோடி மறுபடியும் இஸ்ரேலுக்கு போனது பல விமர்சனங்களை உருவாக்கியிருக்கு. போர் குற்றவாளின்னு சர்வதேச நீதிமன்றத்தால சொல்லப்பட்ட ஒருத்தரை இந்தியா கட்டிப்பிடிச்சு வரவேற்கிறது நம்ம நாட்டோட நீண்டகால கொள்கைகளை பாதிக்குமான ஒரு பக்கம் கேள்வி எழுப்புறாங்க. இப்போதைக்கு லெபனான் ஈரான்ல தற்காலிகமா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்காம தடையா இருக்கிறது நெதன்யாகுவோட பிடிவாதம் தான் சொல்றாங்க. இந்த தொடர் போர்களால நம்ம ஊரு வர்த்தக கப்பல்கள் ஹார்முஸ் கடல் வழியை கடக்க முடியாத ஒரு சிக்கலான நிலைமை உருவாகியிருக்கு. ஒட்டுமொத்த உலக அமைதியும் பொருளாதாரமும் இப்போ ஒரு சின்ன நூல் இழையில தான் தொங்கிட்டு இருக்கு. நெதன்யாகு தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக போற ஒரு கருவியா பயன்படுத்துறாரா, இல்ல ட்ரம்ப் மோடி மாதிரியான தலைவர்களோட நெருக்கம் அவரை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உலக அரசியலோட அடுத்தடுத்த உண்மைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தேடல் தகவல் தளத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொளியில சந்திப்போம்.